பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை வரதா செய்யும். அதுக்கெல்லாம் பயந்து போட்டா சரி வராது. தயவு செஞ்சு நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் ஏன் டேரியஸ் கிட்ட போய் சொல்ல போறேன்? பிரச்சனை பண்ண எல்லாரையும் நம்ம தீர்த்து காட்டுவோம். சரியா சொன்ன ஜீரோ. பிரச்சனை பண்ண எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டேன். நீ இங்க என்ன பண்ற? உன்னை காருக்குள்ள தான் இருக்க சொன்ன. ஏன் வெளியே வந்த? ஏய், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. கன் எடுக்காதீங்க. அவ ரொம்ப கெட்டவன். அதனாலதான் சுட்ட. சொல்றதை கேளுங்க. ரிலாக்ஸ். எதுக்காக அவளை சுட்ட? அவ பாடியில கேமரா இருந்தது. அதுக்காக சுடுவியா? இப்ப பாரு, அவ வெளிய போனா நமக்கு தான் பிரச்சனை. அதுக்காக என்ன பண்ண சொல்ற? பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? முதல்ல அந்த பாடி கேம கொண்டு வா. முட்டாள். மலேசியா வெஸ்ட். யார் அவங்க? புது ஆபீசர். அவங்கள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? மூளை வேலை செய்யலையா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண போறதில்ல. பிளான் படி தான் நடக்க போகுது. ஆனா போலீஸ் சுட்டு. வாய மூடு. நான் சொல்ற மாதிரி கேளு. துப்பாக்கி சத்தம் கேட்டு நீயும் உன் ஃப்ரெண்டு உள்ள வந்தீங்க. நீ இதுல இருந்து தப்பிச்சிட்ட. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? பாடி கேம் என்ன பண்றது? பாடி கேம நாங்க எடுத்துட்டு போயிட்டோம்னு எழுதிக்கோ. அவ்வளவுதான். நான் சொன்னதை மட்டும் செய். புரிஞ்சுதா? இங்க பாரு, என்ன நம்பு. நான் சொன்னபடி கேட்டேன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் எல்லாருமே தப்பிச்சிடலாம். சீக்கிரம் போ. கிளம்பு. மலோன், ஒரு பெரிய பிரச்சனை. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? கேக்குறல? அவளை காணோம். அந்த ஆபீசர் ஓடிட்டான். ஆனா அவளுடைய கன்னை இங்க விட்டுட்டு போயிட்டான். அவளை தேடு. வெஸ்ட். எங்க இருந்தாலும் வெளியே வந்துட்டு நாங்க உன்னை விட்டுடுறோம். எங்களுக்கு தேவை அந்த பாடி கேமரா மட்டும் தான். புரிஞ்சுக்கோ. போலீஸ பகச்சுக்கிட்டு நாங்களும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஒழுங்கா வெளியில வந்துரு. சுடணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. பாடி கேமராவை மட்டும் கொடுத்துரு. வெளியில வந்துடு வேஸ்ட். கண்ணாம்பூச்சி விளையாடுனதெல்லாம் போதும். வெளியில வந்துரு. பாடி கேம கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? துப்பாக்கி எல்லாம் சுட்டிருக்காங்க. எனக்கு உதவி தேவைப்படுது. கோட் 148. இப்ப எங்க இருக்கீங்க? ஹலோ, நான் தான் டிடெக்டிவ் டெரி மெலோன். சார்லின், நீதானா? ஆமா. இப்பதான் ஒரு புது ஆபீசர் நாங்க கேங் கூட சண்டை போடுறத பார்த்தாங்க. அதுல ஒரு மர்டரை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிறாங்க. நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க டெரி. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே சார்லின், தேங்க் யூ. தயவு செஞ்சு யாரையாவது அனுப்புங்க. ஷார்லின், பிரச்சனைய புரிஞ்சுக்கோ. கோட் 108. ஹே வெஸ்ட், அவ போயிட்டா. நான் பேசுறது கேக்குதா? இங்க பாரு, இங்க நடந்ததெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீ எங்கள ஒருத்தியா இல்ல எங்களுக்கு எதிரியா? அந்த பாடி கேம கொண்டு வா.
ப்ளீஸ் மேம். இல்ல இல்ல வேணாம் வேணாம் அதெல்லாம் தர முடியாது. நீங்க வெளிய போங்க. போங்கன்னு சொல்றேன். நான் சொல்றத கேளுங்க. கிளம்புங்க இங்க இருந்து. போங்க. எங்களால உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. கிளம்புங்க. அவங்க என்ன போங்க இங்க இருந்து. நான் பிரச்சனையை மாட்டிக்க விரும்பல. சொன்னா கேளுங்க போங்க. போங்க. சார் சொன்னா கேளுங்க. First. மரியாதையா திரும்ப வந்துரு. விஜய் அவ அந்த பக்கம் போயிருக்கா. போ போ. என்னாச்சு? இந்த பக்கத்தா பார்த்தா ஆனா எங்கேயோ மறைஞ்சிட்டா அவ. சரி, நான் என்ன என்ன பண்றது? பண்றது? போடா. எனக்கு எப்படி தெரியும்? நீ அவளை பாத்தியா? இல்ல இல்லன்னு சொன்னா இல்ல நான் பார்க்கல. என்ன நீங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? அவளதான் துரத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தா திடீர்னு காணாம போயிட்டா. நான் உங்களை நம்பின பாருங்க, என்னுடைய தப்புதான். கடைசியா இப்படிதான் வந்தா. வாய மூடு. நீ கூப்பிட்டு வந்து அவ சுட்டா, ஆனா பிரச்சனை மட்டும் எனக்குதான். பிரமாதமா வேலை செய்றீங்க. ரேடியோல முதல்ல சேனலை மாத்துங்க. அவ சொல்றத யாரும் நம்ப போறதில்ல. சரியா? அந்த கேமரா நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம அவளை விடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? புரியுது, இல்லையா? எனக்கு நல்லா புரியுது. சரி, எல்லார்கிட்டயும் சொல்லி அவளை தேட சொல்லுங்க. புரியுதா? போங்க போங்க. உன்னை யார வாய வாய மூடு. எதுக்கு நீ போங்க. முதல்ல அவளை கூட்டு வந்தங்கறத சொல்லு. இப்படி கேவலமா சண்டை போடாதீங்க.